ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 19, 2024. நிஃப்டி 50யோட டெய்லி சார்ட் தாங்க பார்க்குறீங்க. நேற்று நிஃப்டி பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆனால் எஃப்ஐஐஸ் சுமார் 2569 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் 1555 கோடிக்கு பை பண்ணி நெட் பையர்ஸாக வந்திருக்காங்க. இப்போது இந்த வீடியோ மேக் பண்ணுற இந்த நேரத்தில் 40 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி முக்கியமான மார்க்கெட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி விரைவாக பார்க்கலாம். பராஸ் டிஃபென்ஸ் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸில் 54% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். அதாவது நீங்கள் ஒரு 10 lakhs பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 5 lakhs ப்ராஃபிட்டில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆக மொத்தம் உங்களுடைய நெட்ஒர்த் 15 lakhs மாறி இருக்கும். ஸோ இந்த சடார் உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நான் சொல்கிறேன். ஃப்ரைடே அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 1.44% ஸ்டேக்கை வாங்குகிறாங்க 1120 ரூபாய்க்கு. ஸோ அதனால் ஷேர் வந்து அன்னைக்கு உயரிச்சு வெள்ளிக்கிழமை, சரிங்களா. அதுக்கப்புறம் மண்டே லீவு. டியூஸ்டேவும் பார்த்தீங்கன்னா ஷேர் கீழே விழுகும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அவன் ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன் எடுப்பான் அப்படின்னு நினச்சேன். பட் அதையும் ஹிட் பண்ணி பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டான். அதுக்கான காரணம் வந்து சுமார் 17,30,000 ஷேர்ஸை நேற்று ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு 1388 ரூபாயில். ஸோ இதனால தான் ஷேர் வந்து மேலே போயிருக்கு. இதுக்கு இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய எம்டி வந்து 25 to 30% நாங்கள் ஆனுவலாக க்ரோத் ஆகிட்டே வரோம். 2028 என்னுடைய ஆர்டர் புக் 2800 கோடி அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 600 கோடி அவங்களுடைய ஆர்டர் புக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன சொல்லுதுன்னா இவன் வந்து ஐபிஓ வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் நல்லா மேலே போனான். கிட்டத்தட்ட ஒரு 1255 ரூபா வந்துட்டு கீழே வந்துட்டான். அந்த ரெசிஸ்டன்ட் லெவலை இப்போ தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிரேக் அவுட்டு. ஷேர் கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகுது. ஷேர் 1, 2, 3, 4 4 தடவை டச் பண்ணி கீழே வந்துட்டான். இங்கே பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6 6th டைம் தான் ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணுறான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 years ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் சுமார் ஒரு 2000 rupees போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணலாம். ப்ராஃபிட் புக் பண்ணுறது இப்போ நினைக்க வேண்டாம். 9 day மூவிங் ஆரேஜை டெய்லி சார்ட்டில் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பேடிஎம் தரப்புலேருந்து இருக்குது. பேடிஎம் பார்த்தீங்கன்னா 2 பிக் நியூஸ் வந்துருக்கு அவன் தரப்புலேருந்து. ஃபஸ்ட்டு அவங்களுடைய மேஜரான டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அவங்களுடைய கோர் பிஸ்னஸை வந்து இன்சூரன்ஸாக கன்வே பண்ணுறதுக்கான வேலைகளில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தில் பிஎன்பி பரிபாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் சுமார் 5,85,000 ஷேர்ஸை அட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸான 428 ரூபாயில் பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹேமர் பேட்டர்ன், 9 day மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் இதெல்லாம் நடந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கான். ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க பண்ணலாம். டார்கெட் ஒரு 750 to 780 வரைக்கும் வைக்கலாம். ஸோ டெய்லி சார்ட்டில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி 9 day மூவிங் ஆவரேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து சோம் டிஸ்டிலர்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா சோம் டிஸ்டிலர்ஸோடைய மத்திய பிரதேஷ் ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி சைல்டு லேபர்ஸ் வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஸோ ரைடும் நடந்திருக்கு. அந்த ரைடில் 39 பசங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்பட்டு டியூஸ்டே ஷேர் வந்து ஒரு 15 to 16% டவுனில் தான் ஓப்பன் ஆகும்போதே ஆனால். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி வந்துச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு 117 ரூபா 36 பைசாவில் ட்ரேட் இருக்கான். ஸோ 1 hour சார்ட்டில் இன்வெர்ட் ஹேமர் பேட்டர்ன் இருக்கான். ஸோ இன்றைக்கி ஒரு ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி கம்பெனி வந்து ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களோட லிக்கர்ஸை வந்து அதாவது ஃபாரின் மேட் இந்தியன் லிக்கர்ஸை செல் பண்ணுறதுக்கான ஆர்டர். அவங்களுடைய நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்டிலேஷன் ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது. பட் ஷேர் இப்போது சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். அடுத்து வோடஃபோன் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி இண்டஸ் டவர்ஸில் இருக்கிற அவங்களுடைய ஷேர்ஸை வந்து செல் பண்ண போகிறாங்க. இந்த பல்க் டீலில் 28% ஷேரை வந்து செல் பண்ண போகிறாங்க. 18%. இதோட மதிப்பு சுமார் 1 பில்லியனாக இருக்கணும் மதிப்பிடப்பட்டிருக்கு. இண்டஸ் டவர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரில்
155% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இவனுடைய கரண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 340 ரூபா 40 பைசா. ஸோ நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது அழகாக ஒரு கேண்டில் கீழே வந்திருக்கான். ஸோ நேற்று 340 வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண நிலையில் இப்போ கீழே வந்துட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 225 இல்லை அப்படின்னா 265 வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 9 டே ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்விங் ட்ரேட் இண்டிகேட்டராக இருக்கும். வீக்லி சார்ட்லேயே அவன் கீழே விழுந்ததுனால கொஞ்சம் செல் பண்ணுறது நல்லது, ஹோல்டு பண்ண வேண்டாம். ஒருவேளை வோடஃபோன் வந்து செல் பண்ணி அவங்களோட டியூஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இண்டஸ் டவர் வந்து 15 rupees டிவிடெண்டாக தரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மார்கன் ஸ்டான்லி சேயிங் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாண்டு மார்க்கெட்டில் 1 செகண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் கோல்டு கிட்டேருந்து வந்திருக்கு. அதாவது வேர்ல்டு வைட் லெவலில் கோல்டோட ப்ரைஸஸ் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே வருது இல்லைங்களா. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய 10-year ட்ரெஸரி ஈல்டு பாண்ட்ஸோடைய மதிப்பு குறைஞ்சிட்டு வருது. அண்ட் செகண்ட் திங் யூஎஸோடைய எக்கனாமிக் டேட்டா அண்ட் யூஎஸோடைய ஜாப்லெஸ் டேட்டா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இவங்க வந்து அன்செக்யூராக இருக்கிற அசட்லேருந்து பணத்தை எடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய கோல்டு எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா சுமார் 208 ரூபா உயர்ந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு கோல்டு மேலே இருக்கிற கிரேஸ் குறையாது, பிகாஸ் அதுதான் ஒரு சேஃபான அசட்டாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு டீப் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் எதுவும் வரலை. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ் பூஜா நட்ராஜன் உங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் அவன் இருக்கான். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஸ்விங்கான என்ட்ரி எதுவுமே கிடையாது. 324.15ன்றது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ட் லெவலாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. பட் இதில் ஒரு இடத்துல பாசிட்டிவான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6-7 மாதமாக ஷேர் வந்து 90 மூவிங் ஆவரேஜை ஒன் டைம் கிராஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி மேலே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வீக்லி சார்ட்டில் பிரேக் அவுட் நடந்தால் புது என்ட்ரி எடுக்கலாம். ஆல்ரெடி என்ட்ரி வச்சுருக்கோங்க, ஹோல்டு பண்ணுங்க. இப்போ ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் பெரிய ரெசிஸ்டண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் டெய்லி சார்ட்டில் பிரேக் அவுட்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் மேலே போட்டிருக்கிறது தான் ஒரு ட்ரெண்ட் லைன். இதோடைய ஹை லோ அதை வச்சு நம்ம பார்ப்போம். இவங்க கொடுக்குற பிரேக் அவுட் 260 இருந்து ஃபஸ்ட் டைம் டச் பண்ணுறான், செகண்ட் கீழே, தேர்டு மேலே, மறுபடியும் கீழே, மறுபடியும் மேலே. ஸோ ரெசிஸ்டன்ட் ஜோனில் வந்து அவன் ஸ்டக் ஆகி நின்ட்டான். ஓகேங்களா. ஸோ 300 ரூபா 305 ரூபா ஒரு நல்ல ப்ரைஸ் பேண்ட். இப்போது 9 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்ருக்கான். இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு புல் பேக் ரீடெஸ்டிங் நடந்து ஷேர் வந்து மேலே போவான். ஓகேங்களா. ஸோ இப்போது இதோடைய டார்கெட்டை வச்சு பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 21% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. 360 ஒரு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்பிசிசி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. கம்பெனிக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு பல்க் ஆர்டர் சுமார் ஒரு 350 to 400 கோடி மதிப்புள்ள ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி என்பிசிசிக்கு பார்த்தீங்கன்னா மேஜரான கிளைண்ட்ஸ் யாருன்னு சொல்கிறேன். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்லேருந்து அப்டேட் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கோஆப்ரேட் பேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நவோதயா வித்யாலயா. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் கைவசம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கான். ஹோல்டு பண்ணுறான். புது என்ட்ரி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பிக் திங் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டீல்ஸ். வோடஃபோன் நடக்கிற பிளாக் டீல்ஸ் பார்த்துட்டோம். பட் கிளாண்ட் ஃபார்மா பற்றி பேசலாம். ஸோ கிளாண்ட் ஃபார்மா தரப்பு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து ஒரு அலர்ட்னு கூட வச்சுக்கலாம். பிகாஸ் 8.2 மில்லியன் ஷேர்ஸ், அதாவது 82 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை செல் பண்ண போகிறாங்க ஃபோர்சன் ஃபார்மா அப்படின்ற சிங்கப்பூரை சேர்ந்த கம்பெனி. அண்டு ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸில் 3 லட்சம் ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். கிளாண்ட் ஃபார்மா ஆல்ரெடி நெகட்டிவ் சைடில் தான் இருக்கான். இவன் வந்து அவனுடைய ஹையான 2100 கீழே 22% கரெக்ஷன் ஆகியிருக்கான். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி தெரியல. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டாலும் அவனுடைய ப்ரைஸ் பேண்ட் 1900. ஸோ 1920 தாண்டி ஒரு கேண்டில் போகணும். அது தாண்டி போனாலும்
1998 ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் நடக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனதால் உடனே என்ட்ரு ஆக வேண்டாம். இந்த பிளாக் டீலுக்கு அப்புறம் ஷேர் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஈக்விட்டிஸை பை பண்ணியிருக்காங்க. ஷேர் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போது பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கான். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கால எதுவும் கிடையாதுங்க. இதில் பாருங்களேன், ஸ்ட்ராங்காக எதுவும் கிடையாது. பட் ப்ரைஸ் லெவல்ஸ் நல்லா தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இன்வெர்டட் ஹேமரில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வால்யூமில் வந்தாலும் கேண்டில் 50% தான் க்ரீனில் இருக்கான். ஸோ இதில் என்ட்ரி ஆகிறவங்க 77க்கு மேலே ஒரு பவர்ஃபுல் கேண்டில் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா, பை பாய்.